எத்தனை தான் கோடி வச்சுருந்தாலும் இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய சக்தி இருந்தாலும் அவனோட பிணக்கோலத்தை அவன் பார்த்துருக்க மாட்டான். அந்த வாய்ப்பு கலைஞர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான வாய்ப்பு. அது மாதிரி நம்மளை சுற்றி அழுகிறத நம்ம கேட்க முடியாது, எனக்கு கேட்குறது நம்ம இருக்க மாட்டோமே கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இப்படி இந்த ரோலில் அற்புதங்களை நிகழ்த்தி கொடுத்தாரு எனக்கு விஷயம் கேட்டு. காசு வச்சுருந்தாலும் சரி, ஒரு டெட் பாடி கிட்ட போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் நினைக்க மாட்டான். அது நம்ம இங்கே நோவும் சொல்ல முடியாது, நம்ம இது பண்ணி தான் நம்ம ப்ரொஃபஷனலாக அதை பண்ணுறோம். அதே நேரத்தில் இதில் இருக்கிற அவுட்புட்டு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதாவது நம்மளுடைய பிணக்கோலத்தை நம்ம பார்க்குற ஒரு வாய்ப்பு இந்த உலகத்திலேயே அமையாது யாருக்கும், கலைஞர்களை தவிர்த்து. அந்த மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இதில். அதே மாதிரி ரிஹர்சல் பண்ண முடியாத ஒரு கதாபாத்திரம் இது. மணிகண்டன் ரொம்ப நன்றி மணி. தனியாக அப்படிலாம் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் எனக்கு நான் இந்த மேடையில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் மணியை இழுத்தேன் கொக்கி போட்டு. ஏன்னா மணிகண்டனை நீங்கள் நிறையா பரிமாணத்தில் பார்த்துருப்பீங்க. மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அப்புறம் ஆக்டரு, நல்ல ரசிகன், பயங்கரமாக ரசிப்பார். அது மேலே அவருக்குள்ள ஒரு பயங்கரமான இயக்குனர் இருக்கார். அது சீக்கிரமாக நான் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன். டைரக்ஷன் பண்ணும்போது நடிக்க கூப்பிடுங்க மணி, அந்த சான்ஸ் கேட்குறதுக்காக தான் இப்போ நான் போட்டு விட்டேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஒரு படத்தில் ஒரு கோடைரக்டர் ரைட்டரு, அதில் நான் ஒரு சின்ன ரோல் நடித்தேன். ஒரு 2 சீனை தான் வரும். அந்த 2 சீன் நடித்தது எனக்கு விகடனை ஒரு பேராகிராஃப் பாராட்டி எழுதியிருந்தாங்க. அதுக்கு முழு காரணமாக மணி தான். ஏன்னா மணி நடிகர்களுக்கு சொல்லிக் கொடுக்குற விதமே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஊட்டி விடுவாப்பில். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். என்னென்னா இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்ததுன்னு பார்த்தா அர்ஜுன். ஏன்னா என்னை தூக்கி சுமந்தாருங்க படத்தில். சுமந்தாருன்னா ஒரு தடவை 2 தடவைலாம் இல்லை, அது பல தடவை, பல ஷாட்டுக்கு, பல டேக்குக்கு, லைட்டுக்காக, பேக்ரவுண்டுக்காக எத்தனையோ தடவை காலில் செருப்பு போடாமல் என்னை தூக்கி சுமந்துட்டு ஓட வேறு சொல்லுவார் டைரக்டர். அது மாதிரி என்னை தூக்கி சுமந்து நடித்த அர்ஜுன் தாஸ்க்கு நன்றி. நான் எவ்வளோ பாரமாக இருந்தேனே எனக்கு தெரியல, அது அர்ஜுன்கிட்ட கேட்கணும்.